அது கடைவதற்கு தேவாதி தேவரெல்லாம் தேவரெல்லாம் ஆனால் அமிர்தம் பிறந்ததா பிறக்கலையே 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 இவர்கள் ஒரு புறம் அசுரர் ஒரு புறம் இருந்துட்டே கிடக்காது. ஆமா நடு கடலுக்குள்ள கிடந்து கிடக்கிற நேரம் என்ன ஆகிறது? மறு 8ஆம் நாளை அமிர்தம் பிறந்ததா? அமிர்த பாயாசம் பிறப்பதற்கு முன்னதாகவே யாரெல்லாம் தோன்றி வருகிறார்கள் பிறந்து வருகிறார்கள். முதலாவது அமிர்தமாக இதை அறிந்தான் அசுரர்கள். அமிர்த பாயாசம் எனக்கு ஒருவன் மற்றொருவன் எனக்கு சாதாரண அசுரனாக இருக்கான். அதனால் தேவர்கள் எல்லாம் அசுரரிடத்திலே சண்டைகளை நடத்த முடியல. அசோக் அசுரன், முருக அசுரன், அசுரன் இவங்களுக்கு ரெண்டோருக்கு மத்தியில் அமிர்த பாயாசம் நடந்து உருளுது. இதை கண்ணாலே பார்த்தான் தேவர்களாக. ஆண்டவன் என்ன சொல்லி நம்மளை அழைக்கிறார்? அமிர்த பாயாசம் சிறு துளி கூட அசுரர்கள் எல்லாம்
சாப்பிடக்கூடாது நீ சொன்னானே மது என்று நினைச்சு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அமிர்தம் நினைக்கல, ஏதோ பானையில வந்து பிறந்திருக்கு, ஒன்னா அடிக்க விட மாட்டாங்க. ஆமா ஒரே சண்டை அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் சண்டை வர விடுவோம். அதனால் உனக்கு எனக்கு என்று யுத்தக்களம் நடப்பதை பார்த்தான் தேவர்களாக. ஆமா அசோகெல்லாம் இது இப்படியே விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா அதனாலே பார்த்தான் ஆண்டவனே நினைத்தான் பார்க்கடலிலே நின்று ஆகா ஆண்டவா எங்களுக்கு பேர்பட்ட சோதனையா. ஆமா ஒரு மாடிங்க மாலை ஏழாமை ஜெயிச்சுட்டு நாங்க இந்த பண்றோமே என்று பார்க்கிற நேரம் ஆண்டவன் கண்ணாலை வேண்டும் பெருமாளை அழைத்தான். ஆமா பெருமாள் மாய பெருமாளே ஏ ஐயம் பெருமாளே. ஆமா கண்ணன் தான் எதையும் ஆக்கணும்னா அழிக்கணும்னா அவனாலதான் முடியும். அதனாலே மாய பெருமாளே நீங்கள் தான் போய் பார் கடலிலே அமிர்த வாயாசத்தை பெற்று சண்டை நடக்கிற இளந்தை சத்தை பெற வேண்டுமானால் அமிர்த வாயாசத்தை நீங்கள் உண்ட வேண்டும் என்று நான் சொன்ன காரணத்தினாலே தேவர்கள் சென்றார்கள் பார்க்கடலில். அந்த அமிர்த வாயாசத்தையும் கடந்து சீரும் சிறப்பும் வாங்கியாச்சு. ஆனால் அமிர்த வாயாசம் கையில வைத்துக் கொண்டு யுத்தக்களம் நடக்குது. அதனாலே மாய பெருமாளே நீங்கள் தான் போய் அமிர்த பாயாசத்தை தேவர்கள் மட்டுமே சாப்பிடும்படி செய்துவிட்டு வரணும். ஆமா இது என்ன சாப்பிடலாம் என்று சொன்னவுடனே பார்த்தான் மாய பெருமாளாக ஆண்டவா ஈசனி அப்படியே நல்லதென்று மாய பெருமாள் நினைத்தான். ஆகா இந்த உருவம் கொண்டு போனா அவன் நம்மளை சும்மா விடுவானா? மாட்டான். ஏற்கனவே தேவர்கள் மேல கடும் கோபத்தில் இருக்கான் கண்டிப்பாக. அதனாலேயே நம்மளை விட்டு வைக்க மாட்டான் என்பதாக நினைத்து மாய மோகினியாக ரூபம் கொண்டு எங்கே வருகிறான் ஐயா பார்க்கேடல் தன்னை எங்க அவசரமா போயிட்டு இருக்க அப்படியே ஓடாத கொஞ்சம் நெல்லு. இது எவ்வளவு பெரிய யுத்தக்கலை நடக்கு.
அதான் அசுர கரகம். அதான் நடக்குது. சொல்லாத கரகம். ராகு கேட்டு வரவே கூடாது. இனி ஒரு 3 வருஷம் பாடாதான் இன்றளவும் சூரிய கிரகரம், மற்றொன்று சந்திர கிரகரம். ஆமா, இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்க கூடாதான், வெளியிலே வரக்கூடாதான். அம்மா சூழி பெண்கள்லாம் பார்த்துடவே கூடாது, பார்க்க கூடாது, கேட்டுக்காங்கம்மா. அப்பேற்பட்ட கிரக சூழ்நிலையில் இருக்கின்ற வேளை தேவக்களக்கள் எல்லாம் மோகினி பெண்ணாள் அமிர்த பாயாசத்தை பங்கு வைத்தார். அக்கண முதலாகவே அமிர்த பாயாசம் உண்ட கிருபையினாலே தேவாதி தேவக்கள் எல்லாம் இழந்த சக்தியை மீண்டும் பெற்றார்கள். ஆனால் அசுர படைகளை எல்லாம் கண்ணனுடைய கையிலே இருக்கின்ற சுதர்சன சக்கரமானது சுழண்டு வீசி, கையில இருக்கிறது என்ன சக்கரம்? சுதர்சன சக்கரம். அம்பாள் இருப்பது ஸ்ரீ சக்கரம். மாயன் ருத்ரன் இருப்பது என்னது? ருத்ரன் இருப்பது சிதம்பரம். சிதம்பரம் திருவம்பல சக்கரம். இப்படி கண்ணனுடைய கையிலே இருக்கின்ற சுதர்சன சக்கரமானது அசுரர்களை எல்லாம் அழித்து வருகிற நேரம் என்ன நடக்கிறதையா? அதன் அடியிலையோ நல்ல தேசத்திற்கு தலைவனாகவே வறுமை கண்ணியோன் மனைவி. ஆனால் 16 செல்வ பாங்குடனே இருக்க ஆண்டு வருகிறான் அந்த ரிஷிமுகா. பாதாள உலகத்தை ஆண்டு வருகிறான் இல்லையா? அவனுக்கு எல்லா செல்வங்கள் இருந்த போதிலும் மண் இருந்த போதிலும் மனை இருந்த போதிலும் பொன் இருந்த போதிலும் பொருள் இருந்த போதிலும் ஆனால் என்ன இல்லை, இந்த ஏதுமகமான செல்வங்களை எல்லாம் இருந்து ஆழ்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே. மதலை குழந்தை இல்லாமல் இருப்பதை அறிந்தாள் மனைவியான
பெண்கொடியா ரத்தக்கண்ணி ரத்தக்கண்ணி பெண். வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். அவள் நினைத்தால் மாலை மனம் தான் முடித்து 12 வருட காலம் ஆச்சு. ஆச்சே இந்த 12 வருட காலத்தில் நமக்கு இறந்ததற்கு ஒரு பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாம நம்ம இருக்க முடியுமா? ஏழை இந்த மணவாளன் திருவாளன் இடத்திலே ஓடி விழுந்து சொன்னாள் ரத்தக்கண்ணி மன்னா மன்னவா மகுடமுடி தரித்த ராஜ மன்னா ஏ ரிஷிமுகவர்மா மன்னா நான் இதை பார்த்தீர்களா? நான் என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்மளுக்கு மாலை மனம் முடித்து 12 வருடம் ஆச்சு. பாராள பிள்ளை இல்லையே. 16 வருடம் ஆச்சு. ஏந்ததற்கு பிள்ளை இல்லை இல்லையே. ஆனால் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிற வேளை எந்த ரத்த தோழி பெண்கள் எல்லாம் என்னை என்ன சொல்லுகிறார்கள்? என்னை இங்கேயும் அல்ல மலடி கண்ணீர் ஒரு ஆறாக பெருகிடும். பெருகிற நேரம் பார்த்தாயே நாகராஜன் அந்த ரிஷிமுகாவர்மன் பார்த்தா உனக்கு பிள்ளையாக எனக்கு பிள்ளையாக நீயும் இருக்கிற நேரத்தில் எதற்கம்மா நீ கவலைப்படுகிறா? உனக்கு இருக்குமா? கவலைப்படாத. இருக்கு. அப்படி இல்லைன்னா வாங்கிக்கிடலாம். ஆமா வாங்கிடலாம். 24 மணி நேரம் உண்டு. அதனாலே ஒன்றுக்கு அஞ்சாலே வருவரை கொள்ளாதே. ஒத்தனியே பெண்ணவரே கவலைப்படாது. எம்மா ஏ ரத்த தண்ணி